சோ துக்கத்துக்கு போக்கடிக்கிற ஒரே வழி ஞானம், பிரஜானம், பிரம்ம ஜானம். Happiness is a choice and it's a proper science. அந்த சயின்ஸை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா தென் நம்ம வாழ்க்கையில இன்னும் நம்ம நல்ல ஹாப்பியா, சந்தோஷமா, நிம்மதியா வாழலாம். ஏன்னா அதுதான் அல்டிமேட் ட்ரூத். த கிரேட்டஸ்ட் ட்ரூத் இஸ் ஆனந்தோ பிரம்மா. ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து ரைட் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு. சி பிரம்ம ஜானம் அப்படின்வாங்க. பிரம்ம ஜானம்னாக்கா த விஸ்டம் ஆஃப் த கிரியேஷன், த விஸ்டம் ஆஃப் த பிரம்மா. இந்த பிரம்ம ஜானம் இருக்கிற இடத்துல வந்து நம்மளுக்கு சந்தோஷம் இருக்கும். இந்த பிரம்ம ஜானத்துக்கு ஃபர்ஸ்ட் தியானம் இம்பார்ட்டன்ட், மெடிடேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம மெடிடேஷன் பண்ண பண்ண என்ன ஆகுனாக்கா we will have the right point of view. See, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இம்பார்ட்டன்ட். ஒரு விஷயம் நடக்குது, அந்த விஷயம் நீங்க வந்து ராங் பாயிண்ட் ஆஃப் வியூல திங்க் பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு அங்க துக்கம். அதே ரைட் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க அது பாத்தீங்கன்னாக்கா அங்க உங்களுக்கு துக்கம் இல்லை, உங்களுக்கு அது சந்தோஷம். ஃபார் எக்ஸாம்பிள், வீட்டுல யாருன்னா பாடி வெக்கேட் பண்ணாங்க, உங்களுக்கு பிரம்ம ஜானம் இல்லை, அங்க துக்கம் தான் இருக்கும். அவங்க நிஜமாவே செத்துட்டாங்க அப்படின்னு நினைச்சு கவலைப்பட்டு இருப்பீங்க, அழுதுட்டு இருப்பீங்க, சோகம் இருக்கும். அதே உங்களுக்கு பிரம்ம ஜானம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஓ தேர் இஸ் நோ டெத்ஸ், ஆன்மாக்கு சாவே இல்லை, அவங்க சொந்த வீட்டுக்கு போயிருக்காங்க, இது டெம்பரரி செப்பரேஷன் தான், மறுபடியும் நம்ம ஹையர் வேர்ல்ட்ஸ்ல மீட் பண்ணுவோம். தேர் இஸ் நோ செப்பரேஷன். இதுக்கு நான் ஏன் கவலைப்படணும்? அவங்க சொந்த வீட்டுக்கு தானே போயிருக்காங்க, நானும் அங்க போய் அவங்கள பார்ப்பேன், மறுபடியும் இன்னொரு பிறவி எடுப்போம், எங்க ரிலேஷன்ஷிப் தொடர்ந்து போயிட்டே இருக்கும். தெர் இஸ் நோ டெத் அப்படின்ற பிரம்ம ஜானம் இருந்தாக்கா அங்க துக்கம் இருக்காது. யாருன்னா பாடி வெக்கேட் பண்ணா ஒரு 5 செகண்ட்ஸ் 10 செகண்ட்ஸ் ஆர் 1 மினிட் கொஞ்சம் கவலைப்படுவீங்க, அதுக்கப்புறம் வந்து ஓகே தெர் இஸ் நோ டெத் அப்படின்ட்டு அங்க தட் இஸ் அ ரைட் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ அந்த ரைட் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கிறப்போ அங்க துக்கம் இருக்காது. ஓகே, அதே வந்து ஒரு பண ரீதியா ஒரு பிசினஸ்ல உங்களை யாருன்னா ஏமாத்திட்டாங்க, ராங் பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்துச்சுனாக்கா கம்ப்ளைண்ட்ஸ், அவன் என்ன ஏமாத்திட்டான், அவன் என்ன ஏமாத்திட்டான், அவன் என்ன ஏமாத்திட்டான்ட்டு வாழ்நாள் பூரா புலம்பிட்டு இருப்பீங்க, சபிச்சுட்டு இருப்பீங்க, அவனை கோவப்பட்டுட்டு இருப்பீங்க, ஆத்திரம் பட்டுட்டு இருப்பீங்க, என்ன ஏமாத்திட்டான், என் பிசினஸ்ல என்ன ஏமாத்திட்டான், எனக்கு லாஸ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ நீங்க கோவப்படுறது, நீங்க ஆத்திரப்படுறது உங்களோட ஹெல்த் தான் பாதிக்கும். ஏன்னா அங்க பிரம்ம ஜானம் இல்லை. அதே உங்களுக்கு பிரம்ம ஜானம் இருந்தாக்க ஓகே, அவங்கவுங்க செஞ்ச பாவம் அவங்களுக்கு தான் போய் சேரும், நான் உண்மையா இருந்தேன், அவன் என்ன ஏமாத்தினான், தட்ஸ் ஓகே, நான் ஏன் கவலைப்படணும்? நான் அதுல கத்துக்க வேண்டிய லெசன் என்ன? அடுத்த வாட்டி நான் வியாபாரம் பண்றப்போ ரொம்ப உஷாரா இருப்பேன், ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பேன், யாரை நினைச்சா அவங்கள பார்ட்னர்ஷிப் சேர்த்துக்க மாட்டேன், 1க்கு 2 வாட்டி டபுள் செக் பண்ணிட்டு தான் சேர்ப்பேன். பட் ஏற்கனவே நடந்துச்சு, ஓகே தட் இஸ் கர்மா. அந்த மாதிரி ஒருத்தர் நம்மள ஏமாத்தினா எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு எனக்கு புரியுது. சோ நான் இன்னொருத்தரை ஏமாத்த மாட்டேன், அந்த லெசன் கத்துக்கிறேன் நான். சோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ இஸ் டிஃபரெண்ட். நீங்க அந்த ரைட் பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா அவனை மன்னிச்சிருவீங்க. ஓகே, எந்த ஜென்மத்துல நான் என்ன கடன் பட்டிருக்கணும் அது நடந்துச்சு, ஓகே அதுக்கான லெசன் கத்துக்கிறேன் நான். பட் அவனை நான் தப்பு சொல்ல மாட்டேன், அவனுக்கு தெரிஞ்சது அவன் பண்ணான், ஓகே he is also a soul, he will learn his lessons அப்படின்ற மாதிரி நீங்க மன்னிச்சு விட்டுட்டீங்கன்னாக்கா உங்க ஹெல்த் ஸ்பாயில் ஆகும். So this is the right point of view. So உங்களுக்கு வாழ்க்கையில ரைட் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கிறப்போ சந்தோஷம் தான் இருக்கும். அந்த ரைட் பாயிண்ட் ஆஃப் வியூ லைஃப்ல எப்போ கிடைக்கும் அப்படின்னா தியானம் பண்ணா கிடைக்கும். தியானம் பண்ணணும், சுவாத்தியாயம் பண்ணணும், சஜ்ஜன சாங்கத்தியம் பண்ணணும். இது 3ம் பண்ணாக உங்களுக்கு பிரம்ம ஜானம் கிடைக்கும். உங்களை வந்து நீங்க வந்து பிரஜ்ஞானி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அஜ்ஞானி. அஜ்ஞானி அப்படின்னா உங்களுக்கு வந்து நாலேஜ் இல்லை, ஞானம் இல்லை. ஞானம் இல்லாதவங்கள அஜ்ஞானி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கும் ஒரு படி கம்மியா உங்களுக்கு நாலேஜ் இல்லைன்னு தெரியும், ஆனா அந்த நாலேஜை தேடிட்டு இருக்கீங்க நீங்க, சோ நீங்க அஜ்ஞானி. உங்களுக்கு நாலேஜ் இல்லை ஆனா அந்த நாலேஜோட தேடல் இருக்கு, சோ நீங்க அஜ்ஞானி. அதுக்கு கம்மியான ஸ்டேஜ் வந்து குக்ஞானி. குக்ஞானின்னா எப்பவுமே நீங்க வித்தந்தவாதம், கடவுள் இல்லை,
அதாவது யுவர் நெகட்டிவ், கடவுளே இல்லை. சோ யுவர் குக்ஞானி. அக்ஞானினா கடவுள் இருக்காரா இல்லையா எனக்கு தெரியாது, நான் தேடிட்டு இருக்கேன். யுவர் அக்ஞானி, தெரியாது, எனக்கு தெரியாது. சோ யுவர் இக்னோரண்ட், யுவர் அக்ஞானி. ஞானினா உங்களுக்கு தெரியும், கடவுள் இருக்காங்கன்ற விஷயம் தெரியும். ஏன்னா நீங்க தியானம் பண்றீங்க, தியானம் பண்றப்போ அந்த கடவுளே தான், அந்த மூச்சுல தான் கடவுள் இருக்காரு, அந்த பிராணத்துல தான் கடவுள் இருக்காரு அப்படின்ற விஷயம் நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சோ யுவர் ஞானி. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும்னாக்கா யுவர் ஞானி. பிரஜானி, அனாக்கா சூப்பர்லேட்டிவ். ஞானினா உங்களுக்கு உங்களை பத்தி தெரியும், நீங்க ஒரு ஆன்மா, நீங்க உங்களுக்கு மரணம் இல்லை, யூ ஆர் எ சோல், யூ ஆர் அன் எட்டர்னல் பீயிங் அப்படின்ற விஷயம்லாம் உங்களுக்கு உங்க தியானத்து மூலியமா உங்களுக்கு தெரியும். ஸோ யூ பிகம் அ ஞானி. பிரஜானி அப்படின்னா உங்களுக்கு இந்த ஜென்மத்தை பத்தியும் இல்லாம உங்களோட பாஸ்ட் லைஃப்ஸ் பத்தி எல்லாம் தெரியும், உங்களோட ஜென்ம பரம்பரை உங்களுக்கு தெரியும். ஸோ யூ ஆர் பிரஜானி. அதே உங்களுக்கு உங்களை பத்தி இல்லாம இந்த சிருஷ்டி பத்தி எல்லாமே தெரியும் உங்களுக்கு, தென் யூ ஆர் எ பிரம்மஞானி. சோ நெகட்டிவா பேசுறவங்க இல்ல அப்படின்ட்டு ரூல் அவுட் பண்றவங்க குக்ஞானி. எனக்கு தெரியாதுன்றவங்க அக்ஞானி. தெரிஞ்சுக்கிட்டவங்க ஞானி. முழுமையா தெரிஞ்சுக்கிட்டவங்க பிரஜானி. தன்னை பத்தி மட்டுமே இல்லாம இந்த சிருஷ்டி பத்தியே தெரிஞ்சுக்கிட்டவங்க பிரம்மஞானி. சோ எங்க ஞானம் இருக்கோ, எங்க பிரஜானம் இருக்கோ, அங்க துக்கம் இருக்காது. ஞானம் இல்லாத இடத்துல துக்கம் இருக்கும். சோ துக்கத்துக்கு போக்கடிக்கிற ஒரே வழி ஞானம், பிரஜானம், பிரம்மஞானம். அதுக்கு நிறைய தியானம், நிறைய சுவாத்தியாயம், நிறைய சஜ்ஜன சாங்கத்தியம், நிறைய சேவை, நிறைய சர்வீஸ் பண்ணணும்.